ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அதாவது சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை சர்வதேச விமான நிலையமில் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். February 4 அண்ட் February 5 மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் அதாவது எந்த அட்ரஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர் இந்தியா யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டோன்மெண்ட், சென்னை 600043. ஸோ இந்த லொக்கேஷனில் February 4 அண்ட் February 5 இந்த டேட்டில் மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 PM வரையும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லொக்கேஷன் போய்ட்டு தேவைப்படுற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் இன்டர்வியூ ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. டெம்பரரியாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது கான்டாக்ட் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் இதே ஏர்போர்ட் ஃபீல்டில் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக ஜாயின் ஆகலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, எந்த பொசிஷனுக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி டியூட்டிஸில் வேரியஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை சர்வதேச விமான நிலையமில் தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆஃபீஸர் செக்யூரிட்டி இதில் ஒரு 44 வேக்கன்சி, ஜூனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டி இதில் ஒரு 29 வேக்கன்சி. ஸோ மொத்தம் 73 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. லீஸ்ட்டு வேக்கன்சி தான், பட் காம்படிஷன் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனு ப்ளஸ் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லைங்களா. அதாவது உங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஸ்போக்கன் எபிலிட்டி, நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது, ஸோ இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டேட் அண்ட் டைமிங் பார்த்துட்டோம். February 4, February 5, அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 வரையும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அட்ரஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி HRD டிபார்ட்மெண்ட், ஏர் இந்தியா யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டோன்மெண்ட், சென்னை 600043. இந்த லொக்கேஷனில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி, ஏஜ் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் செக்யூரிட்டி, ஜூனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டி, ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்குமே கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணி இந்த பேசிக் ஏவியேஷன் செக்யூரிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து 13 நாள் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி யூஸ் பண்ணுறதுல ப்ரொஃபிஷியண்டாக இருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் ஆர்டர், அதாவது நீங்கள் எந்த ஆர்டரில் படிச்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல 10th, அதுக்கடுத்து +2, அதுக்கடுத்து 3 years கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். இந்த ஆர்டரில் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் செக்யூரிட்டிக்கு 32,000, மேக்ஸிமம் 45 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அதிகபட்சமாக 45 வயதுக்குள்ளே இருந்தால் இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 2 போஸ்ட்டுக்குமே காமன் தான். ஜூனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டிக்கு 26,000 சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி போக உங்களுக்கு அலவன்ஸ், அதாவது ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக தருவாங்க. டெம்பரரி ஜாபாக இருந்தாலும் ஏர்போர்ட் தரப்பில் ஒரு சில பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ விஷுவல் அக்யூரசி, அதாவது ஐசைட் டீட்டெயில்ஸு, இயரிங் டீட்டெயில்ஸு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 போஸ்ட்டுக்குமே பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்கள் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது, அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்போக்கன் எபிலிட்டி அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹவு டு அப்ளை, இப்போ எப்படி அப்ளை பண்ணணும், இன்டர்வியூ போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அதை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 கொடுத்துருக்காங்க, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் இந்தியா ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட், அதாவது ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ இந்த நேமில் 500க்கு நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஃபீமேல்ஸ் கேட்டகிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அதை பார்க்கலாம். ஸோ மேலே ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அது கொடுத்துருக்காங்க.
ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் அப்ளைடு ஃபார். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ரைட் சைட் கார்னரில் இப்போ எடுத்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிராஸாக சைன் பண்ணுங்கள். அந்த பேப்பர்லேயும் வந்து படணும், அந்த ஃபோட்டோலேயும் வந்து சிக்னேச்சர் வந்து படணும். அந்த மாதிரி கிராஸாக வந்து பண்ணுங்கள். ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒட்டணும். ஒட்டிட்டு நீங்கள் கிராஸாக சைன் பண்ணுங்கள். செலக்டட் ஸ்டேஷன் சென்னை ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் பதிவு பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு நோ வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ். அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் வித் இனிஷியலோட ஃபில் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட்டு மந்த்து இயர் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் எந்த இடத்துல எந்த மாநிலத்தில் பிறந்தீங்க, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் இருக்கும். ஸோ பிளேஸ் வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் இருக்கும். பிளேஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸில் உங்கள் பின்கோடு, ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை டிக் பண்ணுங்கள். மார்ஷல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அதை டிக் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டியில் இந்தியன் ஃபில் பண்ணுங்கள். ரிலீஜனில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் உங்கள் ரிலீஜன் என்னவோ அதை ஃபில் பண்ணுங்கள். மதர் டங் வந்து தமிழா தெலுங்குவா, ஸோ உங்கள் மதர் டங் என்னவோ உங்கள் தாய்மொழி என்னவோ அதை ஃபில் பண்ணுங்கள். பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் 13ல் உங்கள் கேட்டகிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கேட்டகிரியை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கான சப்காஸ்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இது எல்லாமே உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனு கேட்டிருப்பாங்க, முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் எஸ் டிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ டிக் பண்ணுங்கள். ஸோ போலீஸ் சர்வீஸில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணுங்கள். பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்று வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு இருந்தால் எஸ் டிக் பண்ணுங்கள், எஸ் டிக் பண்ணிவிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, இல்லை அப்படின்னா நோ டிக் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ 10th 12th டிப்ளமோ, ஐடிஐ, கிராஜுவேட் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, டேட்டு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கு, டியூரேஷனு, பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஃப்ளூயன்சி இன் லாங்குவேஜ், இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, அதாவது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயண்ட்டாக எழுத படிக்க பேச தெரியும் அந்த லாங்குவேஜை மட்டும் நீங்கள் டிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணுற பொசிஷன் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, அதாவது நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிங்க, ஸோ பீரியட் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் டு டேட் கேட்டிருப்பாங்க, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, நேச்சர் ஆஃப் ஜாபு. ஸோ ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொசிஷனுக்கு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 18ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாச்சும் போலீஸ் கேசஸ்ஸு, அதே மாதிரி நீங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா, கோர்ட் கேசஸ் எல்லாம் இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் நோ டிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டிடி நேம், அதாவது எந்த பேங்க்கில் வந்து பே பண்ணிங்க, அந்த பேங்க் நேமு, எந்த டேட்டில் பே பண்ணிங்க, டிடி நம்பரு, இது எல்லாமே அந்த டிடி ரெசிப்ட்டில் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்க நேம், எந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியில் ஏர் இந்தியா மென்ஷன் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப், எந்த முறையில் அவங்க உங்களுக்கு ரிலேஷனாக வராங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நேமை நீங்கள் மென்ஷன் ஃபில் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு பிளேஸ், டேட்டு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இவங்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ 500 ரூபாய்க்கு டிடி எடுத்து பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டிடி ரிசிப்ட் ஒரிஜினல், 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், ஸோ உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல், கன்சாலிடேட் ரெண்டுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அது போக செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ டிப்ளமோ முடிச்சிருந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டொமிசியல் சர்டிஃபிகேட் குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேன் கார்டு காப்பி, ஆதார் கார்டு, அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து 2021 2022 பாஸ்போர்ட் இருந்தால், அதாவது இந்த இயருக்கான பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேட் அண்ட் டைமிங்கில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.